வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறள், கேடும் பெருக்கமும் இல்லல்ல, கேடும் பெருக்கமும் இல்லல்ல, நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. இந்த நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனிங்கிற இந்த ஃப்ரேஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரேஸை வள்ளுவர் 2 குறளில் யூஸ் பண்ணிருக்காரு. இதே அதிகாரத்துக்குள்ள 2 குறளில் பயன்படுத்தியிருக்கிறார். சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்துருவால் கோடாமை சான்றோர் கனி. கோடாமை சான்றோர் கனிங்கிற இந்த வள்ளுவர் ஒரே ஃப்ரேஸை 2 குறளில் ஒரே அதிகாரத்தில் பயன்படுத்துறது ரொம்ப அபூர்வம். பெரும்பாலான இடங்களில் அந்த ஒரே ஃப்ரேஸ் வராது. அப்படியே வந்தாலும் அது ஒரே அதிகாரத்துக்குள்ளே வராது. ஸோ அப்போ ரொம்ப டபுள் லைன் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இதை சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. 2 குறள்லையுமே கிட்டத்தட்ட ஒரு மீனிங் தான் சொல்கிறாரு. ஒரு அடிப்படையான பொருளை தான் சொல்கிறார். நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. கோடாமை என்றால் வளையாமை, நெஞ்சத்து கோடாமை என்றால் நெஞ்சத்து வளையாமை. இவர் இது சரியின் தவறுங்கிறத நியாயத்தின் பக்கம் நில்லாமல், ஒருவர் எனக்கு வேண்டப்பட்டவர் வேண்டியவர் என்று ஒரு பால் சாயாது இருப்பது தான் நெஞ்சத்து கோடாமை. அந்த கோடாமை சான்றோர் கனின்னு இதில் சொல்கிறாரு. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்கு சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்தொரு பால். 2 பக்கமும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லாமல் யாரோடது நெஞ்சத்து கோடாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கோ அவர்களே, அதுவே சான்றோர் கனி. அப்படி சொல்லவங்க தான் சான்றோர். அது மட்டுமே அவர்கள் அணிகலன்களாக அணிந்து கொள்ளக்கூடிய விஷயம்னு சொல்கிறார். சொல்லிட்டு இந்த குறளில் இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறார் நமக்கு. கேடும் பெருக்கமும் இல்லல்ல, கேடும் பெருக்கமும் இல்லல்ல. ஏன் அப்படின்னா, இது இவ்வளவு பெருமையுடைய அந்த நெஞ்சத்து கோடாமை இருந்தாலும் மனிதனுடைய இயல்பான வீக்னஸை யோசிக்கிறார். எல்லா நேரங்களும் நம்முடைய வாழ்க்கை ஒரே மாதிரி ஒரே சீராக தான் இருக்கும் அப்படின்னா நம்மளும் நல்லவனாக தான் இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரு லைனில் இருக்கிறது இல்லை. ஒரு நாள் நம்ம நல்லா இருக்கிறோம், ஒரு நாள் நம்முடைய எல்லா ப்ராஸ்பெக்டும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, மறுநாள் பார்த்தா எல்லாமே க்ளூமியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம்? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய வாழ்க்கையின் நிலைத்தன்மை மேலே நமக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் தான் நம்மளை வளைய வைக்குது. அந்த கொஸ்டினுக்கு தான் அவர் ஆன்சர் பண்ணுறாரு. கேடும் பெருக்கமும் இல்லைல்ல. உனக்கு இன்னைக்கு கேடு வரலாம், நாளைக்கு பெருக்கம் வரலாம், ஆனால் 2மே நிலையானது அல்ல. இல்லல்ல அப்படிங்கிறத இல்லைங்கிறது நிலையானது. நம்ம திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு இடம். எப்போதுமே இல்லம் என்பது நம்ம திரும்ப திரும்ப ஒரு வீடு, ஹோம், திரும்ப திரும்ப வர வேண்டிய இடம். அல்ல அப்படின்னா நிரந்தரமே கிடையாது. நீ உனக்கு கேடு வந்தாலும் கேடு திரும்பி திரும்பி வரும்னு எந்த நிரந்தரமும் கிடையாது. நல்லது வந்தாலும் அதுவும் திரும்பி திரும்பி வரும், நிரந்தரம் கிடையாது. அதனால் அதுதான் உண்மை. வாழ்க்கை நிலையானது, வாழ்க்கை நிலை இல்லாதது. அதனால் நீ இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நல்ல நிலைமையில் இருந்தாலும் கேட்டில் இருந்தாலும் அது எப்படி திரும்ப திரும்ப வராது என்கிற தைரியத்தால் நீ சமன் செய்து சீர்தூக்கும் திலாக்கோல் போல் இருக்கணும், நெஞ்சத்து கோடாது இருக்கணும். அப்படி இருப்பதே சான்றோர் கனின்னு சொல்கிறார். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பயம், நம்முடைய நாளே பற்றிய நம்முடைய பயம் நம்முடைய முடிவுகளை உடனே மாற்ற வச்சிடும். இதுக்கு முந்தைய குறளில் கூட பார்த்தோம், அன்றே ஒளிய விடல் அப்படின்னு சொல்லுவார். நமக்கு நடுவிகந்ததாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். நடுநிலை தவறக்கூடியால் வரக்கூடிய செல்வத்தை, அதை பற்றின ஒரு எண்ணம் தான் உடனே விட்டுறணும் அப்படின்னு சொல்லி, அது வந்துருங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுறணும். இதுலேயும் கிட்டத்தட்ட அதே பாயிண்ட்டை தான் வலியுறுத்தி சொல்கிறாரு. 2 குறளில் வலியுறுத்தி சொல்கிறாரு. உன்னுடைய கேடும் ஆக்கமும் எப்போ வேணால் வரலாம், அதை பற்றி கவலைப்படாமல் நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. மனதளவில் கோடாதவனாக இருப்பாய். இது இன்னும் டிஃபிகல்ட். ஆக்சுவலாக கோடாது இருக்கிறத விட இன்னும் கோடாது இருக்குது நெஞ்சத்திலே கோடாது இருப்பது, மனதளவில் கோடாது இருப்பது. ஏன்னா நம்ம எப்போவுமே ரேஷ்னலாக சிந்திக்கிறோங்கிற வழியில் இப்படி போனால் நமக்கு என்ன வரும், ஒரு குறுக்கு பாதையில் போகலாமாங்கிற சிந்தனை நமக்கு வந்துடதான் செய்யுது. சிந்தனையை கூட வரக்கூடாதுன்னு சொல்கிறார். நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. ஒவ்வொரு வார்த்தையை எடுத்தாலும் அந்த ஒரு வார்த்தையை கூட நம்ம உள்ளத்திலிருந்து எடுத்துட முடியாது. அதுதான் இந்த குறள் நமக்கு திருப்பி காட்டுது.
கேடும் பெருக்கமும் இல்லல்ல, நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. சிந்திக்கலாம் அவர்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.